பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரீஜன் நம்ம பார்க்க போறோம். கிரிக்னாட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் சாப்டருக்கும் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த 2க்குமே காமனான ரியாக்ஷன் ஓகேவா? இதுல நடக்கக்கூடிய ரியாக்ஷன 2 சாப்டர்லயும் மாத்தி மாத்தி அகைன் நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அப்ப கிரிக்னாட் ரீஜன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு RMGX நம்ம வந்து ஜெனரலா சொல்லலாம். கிரிக்னாட் ரீஜன்றது RMGX ஓகேவா? ஸோ என்ன பண்ணா RMGX ஓகே. இங்க Rன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெத்தில் குரூப் ஓகே. அது ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப், அது மெத்திலா இருக்கலாம், எத்திலா இருக்கலாம், ப்ரோபைலா இருக்கலாம், இல்ல வந்து பென்சீனா கூட நமக்கு வந்து இருக்கலாம். Rன்றது ஏதோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வச்சுப்போம். மெக்னீசியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் மெட்டல், எப்பவுமே கேபிட்டல் M வந்து நம்ம போடணும். மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல். Xன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன். மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா குளோரின் ஆர் புரோமின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ Rன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், மெக்னீசியம் மெட்டல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா X. அப்போ இந்த கிரிக்னாட் ரீஜனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்னாட் ரீஜன்ல மட்டும்தான் R வந்து நமக்கு வந்து மைனஸா வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு என்னன்னா பிளஸ்ல வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே. அப்போ R வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேட்டனா தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது ஆல்வேஸ் ஹேவிங் தி எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ R என்ன ஆகும் பிளஸ்ஸா தான் நமக்கு எலக்ட்ரானை கொடுத்துட்டு பிளஸ்ஸா தான் இருக்கும். ஆனா R வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்கிட்ட மட்டும்தான் எலக்ட்ரானை வாங்கிட்டு மைனஸா வந்து மாறும். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் மைனஸா மாறுது அப்படின்னா அது பிகாஸ் ஆஃப் வந்து ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஓகேவா. ஸோ இதான் கிரிக்னாட் ரீஜனோட ஒரு ஒரு யூனிக் ஃபியூச்சர்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்னாட் ரீஜன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான் ரியாக்ட் பண்ணும். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அந்த மாதிரி காம்பவுண்ட். இப்போ நான் வந்து ஒரு ஆல்டிஹைட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆல்டிஹைட்ல எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கார்பனைல் காம்பவுண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்பனைல் போலரைசேஷன் வந்து நடக்கும். ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பை எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேல வந்து நமக்கு வந்து போகும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3CO மைனஸா மாறும். கார்பன் வந்து நமக்கு வந்து பிளஸ்ஸா மாறும். இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த கிரிக்னாட் ரீஜன் வந்து ரியாக்ட் பண்ணும்போது கிரிக்னாட் ரீஜன் நமக்கு வந்து எப்படி மாறும்? R வந்து மைனஸா இருக்கும். MgX வந்து நமக்கு என்னதான் இருக்குது? பிளஸ்ஸா வந்து இருக்குது இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஆகும்? இந்த மைனஸ் பார்ட் பிளஸ்ல போய் ரியாக்ட் ஆகும். இந்த பிளஸ் பார்ட் மைனஸ்ல போய் ரியாக்ட் ஆகும். அது அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணுங்க. CH3 இந்த CH வந்து நான் அப்படியே நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா C இங்க O வந்து இருக்குது. O கூட நமக்கு என்ன ரியாக்ட் ஆக போகுது? MgX வந்து ரியாக்ட் ஆக போகுது. இந்த கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த R குரூப் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆக போகுது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது வந்து ஹைட்ராலிஸ் பண்ணணும். ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்க H இங்க OH வந்து நமக்கு வந்து மாறும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CHOH R வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இதான் அது வந்து மெக்கானிசம். அது ஆல்டிஹைடா இருந்தாலும் சரி, கீட்டோனா இருந்தாலும் சரி, எந்த காம்பவுண்ட் இருந்தாலும் முதல்ல கார்பனைசேஷன் வந்து நம்ம பண்ண போறோம். மைனஸ் பிளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எப்படின்னா ஹைட்ராலிஸ் பண்ண நமக்கு என்ன இங்க ஒரு H அங்க ஒரு OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து ஒரு சிம்பிள் கிரிக்னாட் ரியாக்ஷன் மெக்கானிசம். அப்ப அந்த மெக்கானிசம் தெரிஞ்சிட்டீங்கன்னா என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால ப்ராடக்ட் வந்து எழுத முடியும்.